சரி, 2024 MCQ 28வது இந்த வீடியோவில் பார்ப்போம். ரைட், இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 28வது கேள்வி வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குரிய கேள்வி. இது வந்து எங்களுடைய மாற்றீடு கன்வர்ஷன் சம்மந்தமான ஒரு கேள்வி தான் இது. இந்த கன்வர்ஷனை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் இதை செஞ்சிடலாம். இது ஒரு ஃபீனோல், அதோட ஒரு கார்பாக்சிலிக் அசிட் கூட்டம் இருக்குது, அதுக்குள்ள அல்கோஹால் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மிகை பிசியில் போட்டால் என்ன வரும்? முதல்ல நாங்கள் என்ன வரும்ன்ற ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விடையை அனலைஸ் பண்ணுவோம். சரிதானே? ரைட். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு PCl5 எப்படி என்ன இதுன்னு பார்ப்போம். முதலாவது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரக்சரை நான் இப்படி ஒரு வடிவத்தில் கீழே வலிக்கிறேன். ரைட், இதில் தான் அந்த OH இருக்குது, இதில் ஒன்று, இதில் ஒரு பிணைப்பு இருக்குது. சரிதானே? இதில் தான் நட்கோல் இருக்குது, நட்கோல் பிணைப்பு இருக்குது. அதில் CH, இதில் ஒரு OH, அதில் CH3. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் COOH இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், இதில் நமக்கு இருக்கிறது வந்து எக்ஸஸாக இருக்கும், எக்ஸஸ் PCl5 சொல்லுவோம். அதாவது பெண்டாக்ளோரோ ஃபோஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பெண்டாக்ளோரோ ஃபோஸ்பரஸ் தான் எக்ஸஸாக இங்கே இருக்குது. ரைட். இப்போ பெண்டாக்ளோரோ ஃபோஸ்பரஸ் வந்து தாக்கம் அடைஞ்சால் என்னென்ன அனுபவம்? முதலாவது இவரில் வருவோம். இவரில் வந்தோம்னா அதாவது ஒரு அசிட், அதாவது கார்பாக்சிலிக் அசிட்டாக இருந்தால் அதில் ஒரு PCl5 நாங்கள் போட்டமாக இருந்தால் அது நேரடியாக என்ன செய்யும்? இப்படி ஒரு குளோரைட்டை, அதாவது கார்பனிக் குளோரைட்டை உருவாக்கும், ஏலைட் ஒன்று உருவாக்கும். இப்போ அல்கோஹாலாக இருந்தால், ஒரு அல்கோஹாலாக இருந்தால், OH இருந்தால் நேரவே இந்த PCl5 என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பிரதியீட்டு தாக்கத்தை உருவாக்கும். சரிதானே? அப்போ இது ரெண்டும் சரி. மூன்றாவது பார்ப்போம்னா, மூன்றாவது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். விசித்திரமான விஷயம் என்ன? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். ஏனெண்டா இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிற PCl5ஓட ஒவ்வொரு எச்சும் வந்து இது பண்ணி இல்லாமல் போய் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான அமைப்பு உருவாக்கும். உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா, உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஃபீனோல் இருக்கட்டும். இந்த ஃபீனோலை வந்து ஒரு PCl5ஓட நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினோம்னா, இந்த ஃபீனோலை வந்து PCl5ஓட தாக்கத்தை ஏற்படுத்தினோம்னா அதோட வடிவம் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது அதில் வடிவம், இதில் ஒரு Cl, இதில் ஒரு Cl எடுத்துட்டு மூன்று பிணைப்பை இதில் உருவாக்கும். மூன்று பிணைப்பு இப்படி வரும். சரியா? இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் உண்டு, இப்படி காம்ப்ளிகேட்டான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும். இதுதான் இந்த OHஓட PCl5 போட்டா. அப்போ அப்படி நாங்கள் இதை பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, உண்மையாகவே ஃபைனலாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இதில் நாங்கள் முதல்ல எடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த அமைப்பிலான்னு வரும். எந்த அமைப்பிலான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு அமைப்பாக வரும். நான் அதை கீழே எடுத்துக்கிறேன். இதில் P என்றா, இதில் Cl, இதில் ஒரு Cl, இதில் ஒரு O. சரியா? இந்த இதில் எங்களுக்கு இந்த பக்கம் உண்டு, இந்த பக்கம் உண்டு. அப்போ இந்த பக்கம் இருக்கிற என்ன? அல்கோஹாலில் ஒரு பிரதியீட்டு தாக்கம் ஒன்று நடக்கும். அப்போ இதில் ஒரு Cl ஆகவும் இதில் CH3 ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது இதில் பார்த்தோம்னா இது ஒரு அசிட் குளோரைட்டாக மாறி இருக்கும். அடுத்தது இப்படி ஒரு அமைப்புக்குள்ள இதை பார்த்தோம்னா இது இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும். அந்த அடிப்படையில் இது CH2 CHக்குரிய Cl CH3 ஆகவும் இங்கே என்ன செய்யும்? இதில் ஒரு அசிட் குளோரைட்டுக்குரிய அமைப்பை உருவாக்கும். ரைட். அடுத்தது இங்கே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவோம். இங்கே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினீங்கன்னா இது இப்படியே வந்து சரிதானே, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் உண்மையிலேயே ஃபைனலாக எங்களுக்கு தரும். இது C, இதில் H2, அடுத்தது இதில் ஒரு CH, ஆகவே இதில் ஒரு Cl, அதுக்கப்புறம் இதில் ஒரு CH3,
இந்த பக்கத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு அசிட் குளோரைட்டை வந்து கொண்டு வரும். உண்மையே இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் தான் எங்களுக்கு உருவாகும் கடைசியாக, சரிதானே? ஆனால் இது வந்து விடையில இல்லை. இப்போ விடையில இது இல்லாமல் எதை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா பக்கத்துலையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியான ஒரு மெத்தட்டை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க விடைக்கு. அதாவது இங்கே இருக்கிற சிஎல்லும் இதில் இருக்கிற ஓஹெச்சும் தான் இந்த சிஎல் பிசிஎல்5யோட தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஏற்படுத்தலை என்ற அடிப்படையை வச்சு கூட தான் விட கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஓசிஎல்ஓ இங்கே ஒரு இடத்துல வரணும், அது சிஎல் வரணும். இங்கே சிஎல் பிரதியிடப்படாது, இது புல முதலாவது. ரெண்டாவது இது அப்படியே இருக்கும், இதுலேயும் சிஎல் வரையில, அப்போ இது புல. அது சிஎல் சரி, இதில் ஓஹெச்சில் பிரதியிடு இல்லை, அப்போ மூன்றாவது புல. நாலாவது எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் சிஎல் வந்திருக்கு, அது வராது, அந்த ஸ்ட்ரக்சர் வராது, சரிதானே? அப்போ இது அஞ்சாவது தான். இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு சிஎல் பிரதியிடப்பட்டிருக்கு. ஆனால் இதில் கம்ப்ளிகேஷன் அப்படி நடக்கல, அப்படி இருக்குது. ஆக விட வந்து அஞ்சாவது விடையாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கு. ஏண்டா இதோட தாக்கம் அடையலை என்று சொல்லி நிப்பாடியிருக்காங்க. ஆனால் இதுவும் தாக்கம் அடைஞ்சுதான் இந்த பெரிய ஒரு ராட்சத ஒரு இது ஒன்று வரும் உண்மையிலேயே கடைசியாக மிகையாக போட்டோம்னா. இப்போ அவங்க நிப்பாட்டி இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதோடன்னு சொல்லினா இந்த அமைப்போட மட்டும் நிப்பாட்டிருக்காங்க, ஒரே ஒரு செயினோட மட்டும் நிப்பாட்டிருக்காங்க. அந்த செயின் எப்படி இருக்குது? ரைட், அந்த செயின் கீறி காட்டுறேன் பிஏ. இதில் அப்படியே இது மாறல, எங்களுக்கு இது மாறாமல் சரிதானே, இதை மாற்றாமல் இதை மட்டும், அதாவது அல்கஹாலில் இருக்கிற இதில் இருக்கிற சிஎல்ல ஓஹெச்சை பிரதியீடு பண்ணியிருக்குது. அடுத்தது அசிட்டில் இருக்கிற இதை குளோரைட் ஆகி வச்சிருக்கு. இதைத்தான் அது காட்டியிருக்கு. அது இந்த விடை தான் இருக்கு, விடை ஐந்தாவது விடை. ஆனால் உண்மையிலேயே மிகையாக போட்டால் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும்.